நம்ம சேனலான எக்ஸ்போர்ட் 24/7 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. மொபைல்ஸ் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களை தேடி வந்தடையும். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய முதலுக்கு வணக்கம். இந்த வீடியோ மூலம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கான்செப்ட் தான். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்க போகிறீங்க. இதில் உள்ள பேக்கப் நீங்கள் எப்படி அதை கொண்டு போகிறது, அதாவது ஈஸியான மெத்தடில் எப்படி கொண்டு போகிறது அப்படின்ற பற்றி அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பண்ணக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பழைய ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குள்ள மெயில் ஐடி கான்டாக்ட் கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது மெயில் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதை வச்சிருந்தா மட்டுமே இதில் உள்ள மூணுமே நீங்கள் கட்டாயம் ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதாவது கான்டாக்ட், ஃபோட்டோஸு, அப்ளிகேஷன் இது நீங்கள் மறுபடியும் ரெக்கவர் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூப்பர் வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு கான்டாக்ட் எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கான்டாக்டை உங்களுடைய மொபைலில் உள்ள செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் சொல்லி இருக்கும். அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் ஜிமெயில் ஐடியை வச்சு என்னென்ன அக்கௌண்ட்டாக லாகின் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு காட்டும். அதில் அது நமக்கு தேவையான கூகுள். ஸோ கூகுள் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ கூகுளை கிளிக் பண்ணிங்கன்னா சேம் இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த பேஜ் தான் வரும் உங்களுக்கு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்டேட்டா, கேலண்டரு, குரோம், கான்டாக்டு, ஜிமெயில், ட்ரைவ், ஸோ இது மாதிரி ஒரு இது வரும். இதை எப்படி நீங்கள் கான்டாக்ட் பேக்கப் பண்ணணும் எல்லாமே டிக்கில் இருக்கான்னு ஃபஸ்ட் பார்த்துக்கங்க. ஸோ டிக்கில் இருந்தது அப்படின்னா அது கீழே நீங்கள் நெட்டு மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. பழைய மொபைலில் கீழே பார்த்தா சிங்கிள் சவுண்ட் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே ரிங் ஆகிட்டு நின்றுச்சு அப்படின்னா எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்னா பேக்கப் ஆகிருங்க, மெயில் ஐடியில் பேக்கப் ஆயிரும். ஸோ இது மாதிரி நீங்கள் எத்தனை மொபைல் நீங்கள் மாற்றினாலும் ஒரு டைம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை மொபைல் மாற்றினாலும் உங்களுடைய கான்டாக்டை மறுபடியும் ரெக்கவர் பண்ணிக்கிறது சூப்பரான வாய்ப்பு இது. சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோஸு. ஸோ ஃபோட்டோஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மொபைலில் ஒரு கூகுள் ட்ரைவ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ அந்த கூகுள் ட்ரைவ் ஓப்பன் பண்ணேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி தான் ஸ்க்ரீன் வரும். வந்ததுக்கப்புறம் மேலே லெஃப்ட் சைடை மேலே கார்னரில் நீங்கள் 3 புள்ளி மாதிரி இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணி சேம் இது மாதிரி தான் வரும் உங்களுக்கு. அது வந்ததுக்கப்புறம் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா சேம் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸ்டார்ட் டு பேக்கப் சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிட்டு பேக்கப் டேட்டான்னு இருக்கு இல்லையா, ஸோ செகண்ட் இருக்கிறத கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கிங்க. அது கீழே பேக்கப் அக்கௌண்ட் சொல்லியிருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் அந்த எக்ஸ்பர்ட் 877@gmail.com நான் பேக்கப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெட் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் கொண்டு போகும். ஸோ அந்த பேஜில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் எல்லாமே பேக்கப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நெட் ஆன்லைன் இருந்துச்சுன்னா நீங்கள் பேக்கப் கொடுத்த உடனே என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஒரு நல்ல விஷயம் மேக்ஸிமம் இது ஃபோட்டோஸ் அசில் அதிகமாக ஃபோட்டோஸ் வச்சுருப்போம். ஸோ இதை மாதிரி நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்க்க போகிறது அப்ளிகேஷனை பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக். ஸோ இதை தவிர்த்து நீங்கள் சில அப்ளிகேஷனை அதிகமாக யூஸ் பண்ணி என்ன நேம்ஸ் தெரியாது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஏற்றிருப்பீங்க. ஸோ ஆசைப்பட்ட சில விஷயங்கள் ஏற்றிருப்பீங்க நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை. ஸோ அந்த அப்ளிகேஷன் நேமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப சிரமம் தான். ஸோ அதுக்கு நான் பண்ணக்கூடிய சின்ன விஷயம் தான் உங்களுடைய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு மேலே கார்னரில் அது 3 புள்ளி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இந்த பேஜ் தான் வரும் உங்களுக்கு. அப்டேட்டு, இன்ஸ்டால்டு, லைப்ரரி சொல்லி வரும். ஸோ நமக்கு தேவையானது ஃபஸ்ட்டு அந்த அப்டேட் தான். இப்போ உங்கள் மொபைலில் உள்ள அப்ளிகேஷன் என்னென்ன அப்டேட்னு வரும். அதுக்கடுத்து அந்த ஐடி, அதாவது புது மொபைலில் இதை போட்டுருந்தீங்க. ஸோ புது மொபைலை போட்டதுக்கப்புறம் இதில் பார்த்துக்கலாம். ஸோ பழைய மொபைலே நீங்கள் என்ன அப்ளிகேஷன் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ அந்த கடைசியில் லைப்ரரி கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ மொபைல் உங்கள் பழைய மொபைல் என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டு வரும் உங்களுக்கு. ஸோ அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசியில் பார்த்ததுக்கு மிக்க ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் அந்த விஷயம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.